பேக்கரியில் கிடைக்கிற டீ கேக்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேக்கரியில் கிடைக்கிறத விட டேஸ்டியாக வீட்லேயே நம்ம ஈஸியாக இந்த டீ கேக்கை பண்ணிடலாம். இது செய்ய ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டையை நல்லா பீட் பண்ணணும். 1-2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 கப்பு பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். அடுத்து 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஏற்கனவே நான் மைதாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக பேக்கிங் சோடாவும் சேர்த்து 2-3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சிருந்தேன். இந்த மிக்ஸை பீட் பண்ணி வச்ச முட்டையோடு சேர்த்து மெதுவாக கலந்து விடணும். அடுத்து 1/2 கப்பு சூடான பாலில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் சூடாக இருக்கும் போதே கேக் பேட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனேயே ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சுட்டேன். இதை 30-35 நிமிஷம் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தா அருமையான டீ கேக் ரெடி.